மாநில மதன மணல் வானொலு கையர்த்து என்றான் தானமோ அடைபூச சங்கரன் தன்னை வேண்டி பத்தினி நல்ல சங்க பலபலா பணிகள் போன்று கானகம் போவேன் என்று நான் கரகமோ செய்கின்றனே கரகம் செய்கின்றனே கரகமும் கிராம்பூசுக்கே நான் கரகமும் கிராம்பூசுக்கு கலந்ததா புலிகள் வெள்ளம் நீர்பனைக்கும் தண்ணீர் செய்து சென்னாண்டவருக்கு பொறுவைய தாகம் தீர்க்க போகையா வேண்டும் என்று பரபர வேண்டி தங்க பத்தினை கரகம் தன்ன பத்தினை கரகம் தன்னை ஹலோ பத்தினை கரகம் ஏந்தங்க பத்திரை கரகம் ஏந்தி படகளம் போவேன் என்று சத்திசேர் விஸ்வமூர்த்தி தமுனி ரிஷிகள் எல்லாம் உத்தமையாக நீங்க உரிதன் துணைவாங்கன்று அத்திசுல் வனமும் நோக்கி அம்மனோ புலம்புகின்றேன் அம்மனும் புலம்புகின்றேன் வனமும் காணே செல்லா தரமும் காணே மனமும் காணே நாம் தரமும் காணே வனமும் காணே செல்லா தரமும் காணே மனமும் காணே நாம் தரமும் காணே ஐயோ
தெய்வமே, இந்த படத்திலே ஒவ்வொரு குணமாகவே அழுது கொண்டு வருகிறேன். அண்ணரை காணவில்லையே, என்ன செய்ய போகிறேன்? இன்னும் அடுத்து வனம் செல்கிறேன். இந்த வனத்திலே அழுது கொண்டு வருகிறேன். காணவில்லை. அண்ணர் பட்டை இடத்துக்கு நான் செல்ல முடியவில்லையே. அண்ணா அண்ணா அண்ணா, இந்த இடத்திலே அழுது கொண்டால் அண்ணர்கள் பட்டை எடுப்படா எப்போ பார்ப்பது? அண்ணர் இருக்கும் இடத்துக்கு நான் எப்போ செல்ல போகிறேன்? எப்போ பார்க்க போகிறேன்? தெய்வமே, நாம் பனுமதி தானாரிய பத்தினியா நல்ல தங்கால் சின்னனா ஓஹோ பெரியனாவே. பனுமதி தானாரிய பத்தினிதான் நல்ல தங்கால் சின்னனா பிறவி பெரியனாவே. இழந்த பாலா போலவேதா இருகலீங்கள் கோப்பாளுங்கள் சின்னனா ஓஹோ பெரியனாவே. இழந்த பழம் போல் கோப்பாளிக்கும் சின்னனா பெரியனாவே. காரபாலா போலவேதா கால்கள் இரண்டு கோப்பாளுங்கள் சின்னனா ஓஹோ பெரியனாவே. இலங்கை மாலெல்லாம் குடிப்பது மணிமுகூரானி சின்னனா பிறவி பெரியனாவே. பாலுக்கோரு செக்குமான சின்னனா ஓஹோ பெரியனாவே. பெண் பிறந்த நாட்டில் இத பெண் இல்லையோ சின்னனா ஓஹோ பெரியனாவே. நாட்டிலாயோ பெண்ணிலையோ நானாக பெண் பிறந்தே சின்னனா பிறவி பெரியமாவே. ஒரு விதானா பெண் பிறந்த உலகத்திலே பெண் இல்லையோ சின்னனா ஓஹோ பெரியனாவே. தெய்வமே, இந்த வனத்திலே அழுது கொண்டு வருகிறேன். அண்ணரை காணவில்லை. ஏன் இந்த பாவிக்கு வேதனை? ஏன் இந்த சண்டாளைக்கு இந்த சோதனை? தெய்வமே, யாருக்கு பாவம் செய்தேன்? யாரு குடிய நான் கிடைத்தேன்? தெய்வமே தெய்வமே, என்ன செய்ய போறேன்? எது செய்ய போறேன்? பிரமாதேவா, என்ன செய்ய போறேன்? எது செய்ய போறேன்? பிரமாதேவா. கூலி குறைத்தேன குறமுறை கலந்தேனா பிரமாதேவா. அம்மா கூலி குறைத்தேனா குறைநலியிட்டேனா பிரமாதேவா. சென்று வந்தவர பெண் போல சொன்னேனா பூதனாதா. பிச்சுக்கு வந்தவன் பின் பாவ சொன்னேன் பிரமாதேவா. அண்ணமென்று கேட்டவருக்கு இல்லென்று சொல்லேனா பூதனாதா. எல்லாம் கேட்டவன் இல்லை சொன்னேனோ பிரமாதேவா. பிச்சங்க அப்போ பிள்ளை பால் கேட்டவருக்கு கள்ளி பால் வார்த்தேனா பூதனாதா. பின் பாவ சொன்னேன் பிரமாதேவா. தெய்வமே, இந்த இடத்திலே இந்த வனத்திலே ஒவ்வொரு வனமாகவே அழுது கொண்டு வருகிறேன்.
அண்ணரை காண முடியவில்லை. பாவை அடுத்த விடம் செல்ல முடியவில்லை. எனக்கு 2 கால்களும் இழந்த பழ போல் காரப்பழ போலவே எனக்கு 2 கால்களும் கொப்பளைந்து விட்டது. ஒரு அடி கூட எட்டி நடக்க முடியவில்லை. என்ன செய்ய போகிறேன்? இதோ சற்று அமர்ந்து களையாறு பிறகு செல்கிறேன். பார்த்து வருகிறேன். அண்ணரை பார்த்து வருகிறேன். சம்ப சிவ சிவ சங்கரனே கல்லாடி வட்டி காட்சி கொண்டீரோ காணிக்கொரு உள்ளே பலி கொண்டீரோ கல்லாடி வட்டி காட்சி தருவோம் கணிக்கொரு வில்லை தருவோம் கல்லாடி வட்டி காட்சி கொண்டீரோ காணிக்கொரு உள்ளே பலி கொண்டீரோ கல்லாடி வட்டி காட்சி தருவேன் கணிக்கொரு வில்லை வினி தருவேன் வில்லாடி வட்டி மேல்வி கொண்டீரோர் வீணைக்கொரு உள்ளே பலி கொண்டீரோர் வில்லாடி வட்டி வினி தருவேன் வினிக்கொரு வில்லை காட்சி தருவேன். என் தந்தை சிவபெருமான், என் தாய் சக்தி, இவர்களுக்கு என்னை வளர்த்தார்கள். அப்படி இருக்க எனக்கு 2 ரூபமாக இருந்தது. என் தந்தை சிவபெருமனிடம் கேட்டேன், ஏன் எனக்கு மட்டும் 2 ரூபமாக கொடுத்திருக்கின்றார்? எல்லா பேருக்கும் 1 ரூபமாக கொடுத்திருக்கின்றாயே, எனக்கு மட்டும் 2 ரூபமாக கொடுத்திருக்கா என்று கேட்டேன். அப்ப என் தந்தை சிவபெருமான் தெரிவித்தார், தமிழ்நாட்டில் தென்னாட்டில் அந்த வீரமலை சொல்லப்பட்ட மலையில் வீரமலை வடசெருவில் 12 ஆண்டு தவம் புரிந்தால் உனக்கு 1 ரூபம் கிடைக்கும் என்றார்கள். அது பிரகாரம் அந்த வீரமலை காட்டிலை வடசெருவிலை இப்பொழுது தவம் புரிய போகின்றேன். அன்னை கற்பனை அழைத்து மகாமணி அழைத்து நன்றாக காவல் புரிய செய்ய வேண்டும். அண்ணா கற்பண்ணா, அண்ணா கற்பண்ணா, நானும் தவம் புரிய போகின்றேன். நீங்கள் வந்து காவல் புரிய வேண்டும். கற்பண்ணா, மந்திரடிச்ச மகாமணியை நானும் இதை தவம் புரிய போகின்றேன். வந்து நன்றாக காவல் புரிய வேண்டும். முத்தளந்த மேடையாளகா உன் கோபிரவாசல் முன்னணிக்கு கிரடகம்பம்மா முத்துமானே மேடையாளகா உன் கோபுரவாசல் பின்னணிக்கும் கரடகம்பமே அங்கை முத்தளந்த மேடையாளகா உன் கோபிரவாசல் முன்னணிக்கு கிரடகம்பம்மா முத்துமானே மேடையாளகா உன் கோபுர
அம்மா தாயே, அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றது. அண்ணா கற்பனா, அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அதனால என் தவ கொலை என்று போல தெரிகின்றது. சரி, அது யான்று பார்த்து அடிச்சு சாப்பிட்டு வர வேண்டும். தாயே, நான் சென்று பார்த்தேன். ஆஹா, அக்கினி சுமாரியமாக வச்சுக்கிறது. என்னால் முடியாது தாயே. அப்படியா? ஆஹா, மந்திரடித்த மகாமணியே, யார் ஒரு பெண்ணானவள் அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாள். யாருன்னு வார்த்தை அடிச்சு சாப்பிட்டு வாருங்கள். முனிவர் வந்துவிட்டு வார்வ முனிவர் அழி வந்தார்வ முனிவர் வந்துவிட்டு வார்வ முனிவர். ஏய், வந்தார்வ முனிவர் வந்துவிட்டு வார்வ முனிவர். தாயை, நானா ஆலயத்தில் அழுந்து கொண்டிருக்க சமயத்தில் தாங்கள் அழைத்து விகிறோம். யார் ஒரு பெண்ணானவள் அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாள். அதனால் என் தவ கொலைகிற போல தெரிகின்றது. அது யாருன்னு பார்த்து அடிச்சு சாப்பிட்டு விட்டு வாருங்கள். ஆஹா, என்ன தெரிவிக்கின்றாய்? சண்டால பாவை, நீ தவஞ்சதை அழைத்து கொண்டிருக்கிறாளா? உண்மைதான். சென்று பார்த்தேன். அப்படியே சென்று பார்த்து வாருங்கள். நல்ல வரைஞ்சி கட்டி மௌனி வரைஞ்சி கட்டி வரைஞ்சி கட்டி கருப்பா வரைஞ்சி கட்டி வரைஞ்சி கட்டி மௌனி வரைஞ்சி நல்லா வரைஞ்சி கட்டி கருப்பா வரைஞ்சி கட்டி சுங்கமிட்டி மாமன் சுங்காமிட்டி அருங்கச்ச சுங்காமிட்டு கருப்பா சுங்காமிட்டு. தம்பி ஒயர் எடுத்துச்சு, கரண்ட் வர ஒயர். தாயை, ஆஹா, சென்று பார்த்தேன். ஐக்கிய சூழ்வாங்க ஆஹா, வீசிக்கொண்டது கிட்ட நெருங்கலை தாங்களால முடியாது. அப்படியா? ஆமா, அப்படியாக இருந்தால் நானே இறங்குது யார் என்று என்னன்னு பார்த்துக்கின்றேன். வாருங்கள் தாயே, வாருங்கள். சபை அம்மா தாயே, நீ யார், எந்த ஊர், எதற்காக இங்க வந்தாய் எடுத்து கூற வேண்டும். சபை இதோடு தெரிவிக்கிறேன். என்ன சொல்ல போறேனம்மா தாயே, என்ன சொல்ல போறேனம்மா தாயே, பாலிக்கலாண்டா அம்மா என்ன விதிப்படியும் தாயே, பெற்ற மக்கள் தாயே வேணும் தாயே, நாங்கள் கோடையீடு குமரசங்கார் நாங்கள் திருமுறைகள் குமரசங்கார் தாயே, வருமே தாயே, ஆண்டு வந்த சில காலம் தாயே, ஆண்டு வந்த நாளைகளாம் தாயே. சபை நாங்கள் நெல்லி விளையாட்டு அரசு வரைந்து வந்த
ஆலத்த பிள்ளை மகன் கோலத்தான், கோலத்த பிள்ளை மகன் குன்னுடையான், குன்னுடையான் பெற்றெடுத்தே பொன்னர் சங்கர் அத்த பிள்ளை சண்பகன் அருக்கடை நல்ல தங்காளன்றே பிறந்து வளர்ந்து பெருமையோடு வாழ்ந்து கொண்ட சமயத்திலே எனது அண்ணர்களுக்கும் இந்த மேநாட்டு வேலுபடிக்கு ஒரு பகை ஏற்பட்ட காரணத்திற்காக எனது அண்ணர்கள் இந்த வீரமலை நோய்க்கு போருக்கு வந்தவர்கள் எங்களுடைய நெல்லி வளநாட்டுக்கு திரும்பி வரவில்லை. அதற்காக அண்ணனை காண வேண்டும் என்பதாக ஒவ்வொரு வனமாகவே அழுது கொண்டு வந்தேன். அண்ணரை பட்டை எடுத்த காண முடியவில்லை. இதோ உங்களை பார்த்தேன். ஏன் குறைகள் எல்லாம் உங்கள் இடத்துல நிறைவேற்றி விட்டேன் சாமி. எனது அண்ணர்கள் எங்கே இருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள் என்று தாங்கள் தான் காட்டி தர வேண்டும் சாமி, தாங்கள் தான் காட்டி தர வேண்டும். இதோ அப்படியே உங்க அண்ணன்மார்களை காட்டி கொடுக்கின்றேன் சாமி. அப்படியாக இருந்தால் வீரவல் ஐவனத்திலே பார்த்தா பார்க்கும் இடமெல்லாம் ரத்தம் கண்ணீரமாக பிணங்குமியாகவே கிடக்கிறது. அண்ணர் யார் என்று எனக்கு தெரியும். அண்ணருக்கு ஏதேனும் ஒரு அடையாளம் வந்தா கூறுங்கள், அந்த இடத்தை உங்களை அழைத்து செல்கிறேன் என்று தாங்கள் கேட்கிறாய். அங்கே செத்தாலும் எங்க அல்ல தாயே, செத்தாலும் எங்க தாயே, முகத்தில் சீதாவி கொண்டாடமா தாயே, எங்கள் தாயே, முகம் பச்சை நிறம் போல இருப்பா தாயே, தாயே மண்டையிட்ட பவானி போல் தாயே, மண்டையிட்ட பவன தாயே, அங்க மாண்டிருப்பா எங்கள் அண்ணன் தாயே, எங்கள் தாயே. சாமி செத்தால முகத்தில் சீதாவி குன்றாது, மாண்டால மண்டையிட்ட பாவனை போல இருப்பார்கள். எங்களுடைய மைத்தினார் அத்த பிள்ளை முகம் பச்சை நிற மேனியாக இருக்கும். கணைகள் அடைக்க வேறு சான்மன் ஆண்ணன் காலடியிலே சூழ்ந்திருப்பார்கள். எங்கே சென்றாலும் மேனாட்டை பார்த்த வண்ணமாக மண்டையிட்ட பாவனை போல இருப்பார்கள் என் அண்ணர்கள். அங்கே என்னை அழைத்து செல்லுங்கள். ஆஹா, உங்க அண்ணனுடைய அச்சாடையாளம் சொல்லிட்டீங்க. இங்கே இருக்கிறார் பாருங்க சாமி. என்ன தெரிவிக்கிறாய்? நான் சொன்ன அடையாளம் சரியாகவே வீரமல் ஐவனத்திலே அந்த வன்னிய மர சோலையில் தான் நான் சொன்ன அடையாளம் சரியாக இருக்கிறதா? வாருங்கள் செல்வோம். என் அண்ணன் தானே இருக்க வேண்டும். வாருங்கள். என் அண்ணர்கள் இன்னும் வருதா? என் அண்ணர்கள் இன்னும் இருக்குதான். தெய்வமே தெய்வமே என் அண்ணர்கள் இழைப்பித்தார்கள் ஐயா, என் அண்ணர்களை இழைப்பித்தார்கள் தெய்வமே. இல்லை ஏன் உயிரோடைய பாதத்தில் விட்டு எந்திக்க வேண்டும். அதாவது ஓம வளர்க்க வேண்டும். ஓஹோ, ஓம வளர்த்தால் சரி, ஓம பெயர்கள் தேவர்கள் அனைவர் வருவார்கள். ஆகட்டும் சாமி. தாங்கள் நிலை முடியாதா? ஓம வளர்த்தா ஓம போகப்பட்டது மேலோகம் சென்றால் மேலோக தேவர்கள் புலோகத்து வந்தால் அன்னரை எழுப்ப முடியுமா? அப்படியே தாங்கள் இஷ்டம் போலவே ஓமம் வளர்ப்போம். 3 நாளில் எழுப்பி தருவார்கள். அங்க ஓமம் வளர்த்திடவே, ஓமம் வளர்த்திடவே, சது ஒன்றாகவே செய்திடவே, வளர்த்திடவே, விண்ணுலக புகையிலமோ மேலோகத்து தேவர்கள் கண்டு மேரலே. இவர்களை யார் எழுப்பினாது? ஆகையினால் தங்கமே, உன் அண்ணமார்கள் எழுப்ப வேண்டும் என்றால் பூஜையும் பொன் சரணும் தருகின்றோம். சரி, அண்ணமார்கள் பட்ட காயத்தை தேய்த்து குளத்தில் இருக்கும் தீர்த்தத்தை தரித்தால் அண்ணமார்கள் எழுந்து வருவார்கள். ஆகட்டும் சாமி, தாங்கள் இஷ்டம் போலவே எழுப்புகிறேன். அண்ணா அண்ணா எழுந்து. எப்படி வந்தாயம்மா மனந்தளில் எப்படி வந்தாமையா? எப்படி வந்தாயம்மா பயமில்லாம எப்படி வந்தாயம்மா? கல்லு முழு தைத்து கானகம் தண்ணி எப்படி வந்தாயம்மா? எப்படி வந்தாயம்மா? தாங்கள் வந்த பிறகு உன் தேவையும் நமது பெரிய அண்ணன் தேவை அழைத்து 2 பேர்கள் வர முடியாத வைத்த காரணத்திற்காக நீங்கள் செய்வடி யுபச்சடங்கு செய்து கொண்டு கங்கையார் சென்று கங்கையத்தில் கரகம் செய்து கரகத்திலே தாகத்துக்கு தண்ணீர் கொண்டு ஒவ்வொருவனமாகவே எழுது கொண்டு வந்து பட்டை எடுத்து காண முடியவில்லை. தாயாரை கண்டு ஏன் குறைகள் எல்லாம் தாயார் எடுத்து நிறைவேற்றி தாயார் காட்டு கொடுத்தார்கள். அண்ணர்கள் எழுப்பித்தார்கள். இல்லை என்றால் ஏன் உயிரே உங்களுடைய பாதத்தில் விட்டு விடுவேன் என்பதாக தாயார் இடத்தில் வளபெறுத்தே. தாயார் கிருபையால் தேவர்கள் கிருபையால் உங்களை பட்டவர்களை எழுப்பினே. இதோ தேவர்கள் இருக்கின்றார்கள், வணங்க வேண்டும். அப்படி ஆகட்டும் தங்கமே. இதோ உங்களுடைய
உங்கள் உயிரை எழுப்பி தந்திருக்கின்றோம். ஓனே மக்கள் நாளிகளுக்கு எனது மகள் பெரியக்கா கொடுத்த வரத்துக்காக எழுப்பி தருகிறேன். ஆக உங்களை தெய்வலோகம் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தெய்வலோகத்தில் இடமில்லை. ஏனென்றால் ஏகப்பட்ட பலிகளை ஏற்றிருக்கீர்கள், உங்களுக்கு இடமில்லை. அப்படியாக இருந்தால் நீங்கள் எங்க இருப்பது, எப்போ மேலோகம் வருவது, மேலோகம் வருவதற்கு இன்னும் எத்தனை நாளுகை இருக்கிறது? உனது தங்கை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் நீங்க செஞ்ச பாவம் கொஞ்சம், உனது தங்கை செய்த பாவம் பெரும் பாவம். உன்னுடைய மனைவியும் உன்னுடைய அண்ணனுடைய மனைவியும் தான் தீப்பிடித்து தானே இறக்கி வைத்து அங்கத்தை பறிக்க ஆற்றில் விட்டுவிட்டு செய்யாத ஈமச்சலுங்களை செய்தவள், அவளுக்கும் அங்கே இடமில்லை. இந்த வீரப்பூர் கம்பாநாயக்கர் கம்பையிலும் வீரத்தங்கி பூஜாரி எல்லையிலும் உங்களை ஒப்படைத்திருக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆலயம் அமைத்து தருகின்றேன்.